பல்வேறு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றும் தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் தமிழ் சினிமாவின் இமயமாக போற்றப்பட்ட மூத்த இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அந்த அதிர்ச்சியில் இருந்தே திரையுலகம் ரசிகர்களும் இன்னும் மீளாத நிலையில் பாரதி ராஜாவுடைய முதன்மை சிஷியரும் சிறந்த படைப்பாளியுமான கே பாக்கியராஜுடைய இந்த திடீர் மரண செய்தி என்பது திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத மற்றொரு பேரிழப்பாக அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல. தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று அனைவராலும் அன்போடு கொண்டாடப்பட்டவர். நகைச்சுவை, குடும்ப உறவுகளின் உணர்வுகள், காதல் மற்றும் சமூக பார்வையை மிக சாதுரியமாக தனது திரைக்கதைகளில் இணைத்து தருவதில் அவருக்கு நிகர் அவரே என்று சொல்லலாம். சாமானிய நடுத்தர வர்க்கத்து மனிதர்களின் வாழ்க்கையை அவர்களது பலவீனங்களுடனேயே திரையில் யதார்த்தமாக காட்டி மாபெரும் வெற்றிகளை குவித்தவர். குறைகள் உள்ள ஒரு நாயகனையும் மக்கள் ரசிக்கும் அளவுக்கு அவரது வசனங்களும் கதை சொல்லும் விதமும் அசாத்தியமாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். 1979 ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுக்கிறார் பாக்கியராஜ். ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, அவசர போலீஸ் 100 என அவர் இயக்கி நடித்த பல திரைப்படங்கள் இன்றளவும் தமிழ் சினிமாவின் வரலாற்று புத்தகங்கள் என்று சொல்லலாம். அன்றைய குடும்ப பிரச்சனைகளை சுவாரஸ்யமான சினிமாவாக மாற்றிய பெருமை இவரையே சாரும் என்று சொல்லலாம். 5 தசாப்தங்களாக தமிழ் சினிமாவில் ஆளுமையாக இயங்கி வந்த பாக்கியராஜின் மறைவு அவரது குடும்பத்தினருக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. அவரது சக நடிகையும் மனைவியுமான பூர்ணிமா ஜெயராம், தமிழ் சினிமாவில் நடிகராக வலம் வரும் சாந்தனு பாக்கியராஜ் என்ற மகனும் சரண்யா பாக்கியராஜ் என்ற மகளும் உள்ளனர். அவரது மரண செய்தியை கேட்டு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க தங்களது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றே சொல்லலாம். காலத்தால் அழியாத காவிய படைப்புகளை கொடுத்தவர் பாக்கியராஜ். திரைக்கதை மன்னனின் தனித்துவமான ஆளுமை என்று சொல்லலாம். தொடர்ந்து அவர் இயக்கிய படங்கள், அவர் நடித்த படங்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு திரை காவியம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிக எளிதாக சென்றடைந்த அவர்கள் சாமானிய மக்கள் பாணியில், சாமானிய மக்களுடைய மொழியில் அந்த படங்களை அவர் இயக்கியது, வசனங்களை பேசியது என்றெல்லாமே பெண்கள் மனம் கவர்ந்த ஒரு இயக்குனர், சாமானிய குடும்ப வாழ்க்கையை சினிமாவாக்கியவர் என்று சொல்லலாம். பாக்கியராஜுடைய வெற்றியின் ரகசியம் பெரும்பாலும் குடும்ப கதைகளை கையாண்ட இயக்குனர் பாக்கியராஜ். கணவன் மனைவி இடையான உறவு சிக்கல், கிராமத்து யதார்த்த வாழ்க்கையை காட்டும் போது நகைச்சுவை பாணியில் தனது புத்திசாலித்தனத்தை திரைக்கதையில் அமைப்பார். அவரது புதிய பாணி தனித்துவமாக அமைந்தது. இவை அனைத்துமே அவருடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லலாம். எதையும் நிதானமாக யோசித்து சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய பாணி என்று அவரோடு பழகியவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. எல்லா படத்திலும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விடயம் இருக்கும். பாக்கியராஜ் படத்தில் அது அதிகமாகவே இருக்கும் என்று அவரோடு பணியாற்றிய துணை இயக்குநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஒரு கை ஓசை, வாய் பேச முடியாத ஒருவன் பேச வேண்டும் என ஆசைப்படுகிறான் ஒரு கை ஓசை படத்தில். ஆனால் அவனுக்கு பேச்சு வந்தபோது பேச ஆசைப்படவில்லை என்ற கவிதை மாதிரி சொல்லியிருப்பார் பாக்கியராஜ். பொதுவாக அவர் படங்களில் வசனம் நன்றாக இருக்கும் என சொல்வார்கள். ஆனால் தனது 2வது படமான அந்த படத்திலேயே வசனம் பேசாமல் நடித்திருப்பார். வசனத்துக்கு பெயர் போன பாக்கியராஜ் வசனமே பேசாமல் நடித்து வெற்றியடைந்த படமும் ஒரு கை ஓசை என்று சொல்லலாம். அந்த 7 நாட்கள், என் காதலி உனக்கு மனைவியாகலாம், ஆனால் உங்க மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்ற வசனம் இன்றளவும் பேசப்படக்கூடிய வசனம். பாக்கியராஜனுடைய திரை பயணத்தின் அந்த 7 நாட்கள் மிக முக்கியமான படம். அந்த படத்தினுடைய கதாநாயகி அம்பிகா பாக்கியராஜ் குறித்து பேசும்போது, அடிப்படையில் நான் ஒரு மலையாளி, ஆனால் அந்த படத்தில் பாக்கியராஜ் சார் மலையாளியாக நடித்தார்.
எனக்கு தமிழ் பெண் கதாபாத்திரம் நான் இன்றும் அவரை சந்திக்கும் போது, அதாவது நடிகை அம்பிகா எப்போதும் பாக்கியராஜை சந்திக்கும் போதெல்லாம் பாலக்காட்டு மாதவா என்றுதான் அழைப்பார்களாம். ஒரு நிகழ்வில் பேசும்போது அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடையும் இது. பாக்கியராஜை அம்பிகா பார்க்கும் போதெல்லாம் அழைக்கும் போதெல்லாம் பாலக்காட்டு மாதவா என்றுதான் அழைப்பார்கள் என்று அவர்களே சொன்ன ஒரு விடையும் தான் அது. அந்த 7 நாட்கள் படத்தில் பாலக்காட்டு மாதவனாக பாக்கியராஜ் நடிக்க அவருக்கு கதாநாயகியாக அம்பிகா நடித்திருப்பார். அதில் தான் வரக்கூடிய வசனம் இது ஏற்கனவே கூறியது போல, என் காதலி உனக்கு மனைவியாகலாம், ஆனால் உங்க மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்ற வசனம் இன்றளவும் பிரபலமான ஒரு வசனம். பாலக்காட்டு மாதவா என்று எப்போதும் நான் பாக்கியராஜை அழைப்பேன் என்று அம்பிகா கூறியிருக்கிறார். கதாநாயகியாக நடித்தவர். குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் எந்த விதமான ஈகோ பார்க்காமல் அனைத்து நடிகர்களுக்கும் நடித்து காண்பிப்பார். பெரிய நடிகர் சிறிய நடிகர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து நடிகர்களுக்குமே இது இப்படிதான் வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்துவிட்டு அதை நடிகர்களிடம் வெளிக்கொண்டு வருவார். அதற்காக அவரே நடித்தும் காண்பிப்பார். அதனால அவருடைய படங்கள் பேசப்படுகின்றன என்று அவர் குறித்து பேசுபவர்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது. சிறிது நேரம் கிடைத்தால் கூட புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவராக பாக்கியராஜ் இருந்திருக்கிறார். தினமும் காலை எழுந்தவுடன் இன்று இந்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த புத்தகத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்வாராம். அந்த அளவுக்கு அவர் புத்தக வாசிப்பு, புத்தக பிரியராக இருந்திருக்கிறார். அதுதான் தனித்துவமாக சினிமாவில் ஜொலிக்க அடிப்படை காரணமாக அமைந்தது என்று கூட சொல்லப்படுகிறது. இன்னும் அவரை பற்றி பேச சினிமா துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு, அவர் கடந்து வந்த பாதை, அதில் அவர் எதிர்கொண்ட சவால்கள், அவர் சாதித்ததற்கான பின்னணி காரணம், அவர் வெற்றியடைய எது காரணமாக இருந்தது உள்ளிட்ட பல விடயங்கள் சுவாரஸ்யமாக சினிமா வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது நமக்கு புலப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.